மருத்துவ உபகரணங்களுடைய இதெல்லாம் வந்து ஜிஎஸ்டி வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் குறைச்சிருக்காங்க, ஜிஎஸ்டி ஏற்கனவே எவ்வளோ இருந்துச்சு, இப்போ எவ்வளோ குறைச்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்லலாம். மருந்துகளுக்கு பொதுவாக பெரும்பாலான மருந்துகளுக்கு வந்து மருந்து பொருட்களுக்கு 12% வரி இருந்தது. அதாவது அதை மற்றபடி சப்ளிமெண்ட்னு சொல்லுவாங்க, அதாவது வைட்டமின்ஸ் அண்டு மினரல்ஸ் இந்த மாதிரி உள்ள பொருட்கள் வந்து அது சப்ளிமெண்ட்ரி உணவு சார்ந்த பொருட்கள்னு சொல்லிட்டு அதுக்கு 18% வரி இருந்தது. சில ஒரு குறிப்பிட்ட ஒரு சில மருந்துகளுக்கு மட்டும் 5% வரி. இந்த 3 வரி விதிப்பில் இருந்தது. பெரும்பாலான மருந்துகள் வந்து 12% வரி விதிப்பில் தான் இருந்தது. இப்போ நமக்கு வந்திருக்க அறிவிப்பின்படி பார்த்தீங்கன்னா அந்த 12% 5% குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி குறையும் போதுல நிச்சயமாக மருந்துகளினுடைய விலைகள் வந்து குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உடனடியாகவே குறைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த அதே சமயம் மருந்துகள்லேயே வந்து மல்டிவிட்டமின்ஸ் வித் மினரல்ஸ் இந்த மாதிரி உணவு சார்ந்த பொருட்களுக்கு வந்து விதிக்கக்கூடிய வரி விதிப்பு அது அப்படியே தொடரும் போல தான் இருக்குது. இப்போ இருக்க இதை பார்த்தா 18% தொடரும் போல தான் இருக்குது. இந்த 5% ஏற்கனவே சில பொருட்கள் இருக்குது, அதில் எந்த மாற்றங்களும் இருக்காது. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஜிஎஸ்டி இந்த புது சதவீதம் கொண்டு வரும்போது நடக்க போகிறதுன்னா, உற்பத்தியாளர்களுக்கு அந்த மருந்துகளை உற்பத்தி செய்யக்கூடிய மூலப்பொருள்களுக்கு 18% வரி, சில பொருட்களுக்கு 28% வரி. ஆனால் அதை விற்பனை செய்யும் போது 12% வரியாக இருந்தது. அப்போ அந்த மாதிரி குளறுபடிகள் எல்லாம் நீக்கப்பட்டு ஒரு சீரான வரி விதிப்பு முறையா இது வரும் அப்படிங்கிறதா எங்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. இது வந்து இப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து அரசுக்கு பெரிய வந்து இழப்பு ஏற்படாது. ஏன்னா மூலப்பொருட்களுக்கு வரி விதிப்பு அதிகமாக, அவங்க வந்து இன்புட் அதிகமாக, உள்ளீட்டு வரி அதிகமாக எடுத்துக்கிறாங்க. விற்கும் போது அவங்க வந்து குறைச்ச வரிக்கு விற்கிறாங்க. அப்போ அந்த வித்தியாசங்கள்லாம் சரி செய்யப்பட்டு ஓரளவுக்கு இந்த துறையில் வந்து ஒரு சீரான ஒரு வரி விதிப்பு முறை வரும் அப்படிங்கிறத எங்களுடைய எதிர்பார்ப்பு. இதனால பொதுமக்களுக்கு நிச்சயமா இது ஒரு பலன் தரக்கூடிய விஷயம். வணிகர்களாக நாங்கள் வந்து இந்த வரி விதிப்பு முறையை வந்து நாங்கள் வரவேற்கின்றோம். இப்போ போன இதுக்கும் டாக்ஸ்க்கும் சார் இப்போ டாக்ஸ் கம்மி பண்ணிருக்கிறதும் டிஃபரன்ஷியேட் என்ன சார், என்னென்ன அந்த பொருட்கள்லாம் வந்து இல்லை, இப்போ நீங்கள் சாப்பிடக்கூடிய அன்றாட சாப்பிடக்கூடிய மருந்து பொருட்கள் முன்னாடி வந்து ஒரு 100 ரூபாய்க்கு அங்கே அந்த மருந்து பொருட்கள் விற்கிதுன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு 7 ரூபா 6 ரூபா அல்லது 6 ரூபா 50 பைசா குறையிறதுக்கு வர அந்த 100 ரூபா பொருள் வந்து உங்களுக்கு 94 ரூபாய்க்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதான் இல்ல, ஏற்கனவே நம்ம வந்து நாங்க என்னன்னா வணிகர் மருந்துக்கு வந்து ஜிஎஸ்டியே இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லிட்டு, ஏன்னா அது ஒரு அத்தியாவசிய பொருள், மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தியாவசிய பொருளுக்கு நீங்க வந்து ஜிஎஸ்டி இருக்கக்கூடாதுன்னு தான் எங்களுடைய வேண்டுகோள் கொடுத்திருந்தோம். பட் இருந்தாலும் அரசு வந்து இதை 12% 5% குறைத்திருப்பதை வந்து ஒரு விதத்தில் நாங்கள் வந்து மிகப்பெரிய வரவேற்பாக நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா இது வந்து மற்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா மருந்து பொருட்களுக்கு பெரிய அளவில் ஜிஎஸ்டி விதிக்கக்கூடிய நாடுகள் வந்து ஒரு சில நாடுகள் தான், கிடையாது. வருங்காலங்களில் எங்களுடைய வேண்டுகோள் மருந்து பொருட்களுக்கு, உயிர்காக்கும் மருந்து பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரியிலிருந்து முற்றிலும் வரி விலக்கு கொடுத்தால் அது பொதுமக்களுக்கு மிகுந்த நன்மை பயக்கும் என்பது எங்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. சார், இப்ப நேற்று இந்த பட்டியலை வெளியிடும் போது மருந்துகளுக்கு மருந்து பொருட்களுக்கு மட்டும் தான் சொல்றாங்க. தனியார் மருத்துவ ஆயுள் காப்பீடு திட்டம், தெர்மோமீட்டர், ஆக்சிஜன் அந்த போன்ற விஷயங்கள் மட்டும் தான் வந்து அது மருந்து உபகரணங்களுக்கு. இப்ப மருந்து மூலமா ஏதாவது இந்த லிஸ்ட்ல லிஸ்ட் அவுட்ல வந்து இல்ல, எல்லாமே நீங்க இப்ப நம்ம சாப்பிடக்கூடிய பாராசமல்ல இருந்து மெட்ஃபார்மின்ல இருந்து இந்த மாதிரி என்ன காப் சிரப்ல இருந்து எல்லாமே 12% இருந்து 5% குறைய போகுது. இப்போ நம்ம டயபெட்டிக் நிறைய மருந்து சாப்பிட்றாங்க, அதே மாதிரி நம்ம இதுக்கு இருமல், ஆன்டிபயோட்டிக் எல்லாமே வந்து 12% இருந்து 5% குறைய போகுது. இந்த மல்டி விட்டமின்ஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதாவது நீங்கள் அந்த பாக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பச்சை கலர் குறியீடு இருக்கும், அது வந்து உணவு சார்ந்த பொருட்கள், மருந்துகளே உணவு சார்ந்த பொருட்கள். அதுக்கு வந்து 18% வந்து அப்படியே தான் கண்டினியூ ஆகிற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து மொத்த நம்ம மருந்து உற்பத்தி சந்தையில் அதோட சதவீதம் கிட்டத்தட்ட ஒரு 25% இருக்கும். இப்போ நீங்க நெறிமுறைப்படுத்தணும்ன்றீங்க ஜிஎஸ்டி இல்லாம டோட்டலா. அதாவது உயிர்காக்கும் மருந்துகளுக்கு, மருந்து பொருட்களுக்கு நீங்க வரி விதிப்பை வந்து முற்றிலும் நீக்கினா இன்னும் மக்களுக்கு நல்ல விஷயம் அது. மற்றபடி உபகரணங்கள் அதுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய வரி வந்து ஒரு தப்பு இல்லை, அதில் வரி விதிக்கிறதுல ஒன்றும் பெரிய மாற்றங்கள் இல்லை. அது ஒன்று ரொம்ப ஏழை எளிய மக்கள் அந்த உபகரணங்களை வந்து உபயோகப்படுத்துறது இல்லை. அவங்க வந்து அரசு மருத்துவமனை நாடுறாங்க. ரொம்ப நடுத்தர மக்களுக்கு அது ஒரு பெருசாக பயன்படாது.
அதனால வந்து மருந்து பொருள் அன்றாடம் மக்கள் உபயோகிக்கக்கூடிய மருந்து பொருட்களுக்கு விலை ஜிஎஸ்டியிலேருந்து முழுக்க வரி விலக்கு கொடுக்கறது என்பது வந்து மிகவும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். வணிகர்கள்லாம் என்ன சொல்றாங்க சார்? இப்போ இந்த நேற்று டாக்ஸ் இல்லை, எங்களுக்கு இதை பொறுத்த வரைக்கும் ஒன்று, இப்போ நாங்கள் வந்து மக்கள்கிட்ட வரியை வாங்கி நாங்கள் கொடுக்குறோம், அவ்வளோதான் எங்களுடைய பார்ட். இதில் எங்களுக்கு வந்து வேலையெல்லாம் ஒன்றும் குறையாது. நாங்கள் இருக்கக்கூடிய வேலைகள் வந்து இருக்க தான் செய்யும். சதவீதங்கள் தான் மாறுது. 12% வரி வசூல் பண்ணி கொடுக்குறதுக்கு பதிலாக 5% நாங்கள் வரி வசூல் பண்ணி கொடுக்க போகிறோம். அவ்வளோதான் நடக்குது.